மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதை வந்து வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 3 to 8 hours வச்சுருங்க, அப்புறம் போடுங்கன்றாங்க. இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். அப்போ தான் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கூட கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி. இரும்பு கடாய் கழுவி வச்சுருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் வச்சு நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம்ப்பா. அது கழுவி வச்சுருக்கிறதுனால இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஹைப்பா, குட் மார்னிங். மருதாணி மிக்ஸ் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு மிக்ஸ் பண்ணேன். இப்போ மார்னிங் போட போகிறேன். நேற்றே நல்லா ஷாம்பு போட்டு ட்ரையாக வாஷ் பண்ணிட்டேன் ஹேரில் வந்து சீரமோ கண்டிஷ்னரோ எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ஒயிட் ஹேர் நிறையா இருக்குது. இடையில கெமிக்கல்லாம் போட்டு வீடியோக்காகவே போட்டு ஹேரெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஒயிட் ஹேர் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நிறையவே இருக்குது. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஹெர்பலாக மருதாணியும் அவுரி பொடியும் போடலான்னு தான். அதனால் ஃபஸ்ட்டு மருதாணி போட்டுடலாம். போட்டுட்டு ப்ளைன் வாஷ் பண்ணலாம். மருதாணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தலையை வந்து ட்ரையாக இருக்கணும். ஆயிலோ வேர்வையோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதனால் மொதல் நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அப்ளை பண்ணிடலாம். நல்லா சிப் போட்டு வரைக்கலாம். கோணம் வச்சு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் மருதாணி மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா எலுமிச்சம்பழம், டீ டிகாஷன், காஃபி டிகாஷனு, முட்டை வேணும்னா முட்டை, தயிர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். நான் இந்த வாட்டி ப்ளைன் மருதாணி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பவுலில் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இரும்பு கடாயில் நான் மாற்றிட்டு காலையில் எடுத்து போடுறேன். இரும்பு கடாயில் போட்டால் தான் மெஹந்தி ரொம்ப நல்லா ஒட்டும். நல்லா ரெட்டாக இருக்குது. 2 hours இருக்க போது தலையில். 2 hours கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங்கோ மத்தியானமோ தான் அவுரி பொடி போட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டுற போகிறேன். ஒரு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அவுரி பொடி போட்டுக்கலாம். அவுரி பொடி வந்து நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்க போகிறேன். பெரிய பிராண்டு ஆன்லைனு அதிலெல்லாம் வாங்க போகிறதில்ல. வீட்டில் இருந்த மருதாணி வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அவுரி பொடியும் ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் அவுரியும் மருதாணியும் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஹேர் நல்லாவே இருக்கும். சரிப்பா, 2 hours கழித்து பார்க்கலாம்ப்பா. 2 hours கழித்து மருதாணி போட்டதில்லப்பா. 2 hours கழித்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன். ஷாம்புவோ கண்டிஷ்னரோ போடலை, சீரம் எதுவுமே போடலை. ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்குது. எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரையாக இருக்கும்போது தான் அடுத்து அவுரி பொடி போடணும். அவுரி பொடி போடும்போதும் மருதாணி போட்டு வாஷ் பண்ணது மட்டும்தான் இருக்கணும். அது மேலே வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒட்டும். இப்போ வந்து எனக்கு மருதாணி எந்த அளவு ஒட்டி இருக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த அளவுக்கு ஒட்டி இருக்குப்பா. இந்த அளவுக்கு ஒட்டி இருக்குது. நம்ம அடுத்து அவுரி பொடி போடலாம். இடையில நான் ஒன்று கெமிக்கல்லாம் போட்டேன்ப்பா. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப முடி வந்து இதுவாகிருச்சுப்பா, ரொம்ப ட்ரையாகிருச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம காய விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவுரி பொடி வந்து ஈவினிங் தான் போட போகிறேன். ஏன்னா மார்னிங் நேற்று வெறும் தலைக்கு குளித்தேன். ஆமாம், நேற்று ஷாம்பு போட்டு வெறும் தலைக்கு குளித்தேன். கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணலை. ட்ரை ஹேரில் இன்றைக்கி மார்னிங் வந்து மருதாணி அப்ளை பண்ணேன். நேற்று நைட்டே மருதாணியை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ப்ளைன் வாஷ் பண்ணியிருக்கோம். ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு இது காய விட்டு ஈவினிங் டைம் இருந்தால் மத்தியானம் அவுரி பொடி போடுவேன், இல்லைனா நாளைக்கு மார்னிங் போடுவேன். அது வரைக்கும் எண்ணெயோ எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. ஹைப்பா, குட் மார்னிங். நேற்று ஈவினிங் வந்து அவுரி பொடி போடணும்னு நினச்சேன். மார்னிங் மருதாணி போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அவுரி போட டைம் இல்லை, சரி மார்னிங்கே போடலான்னு விட்டுட்டேன். மருதாணி வந்து எனக்கு இந்த அளவில் ஒட்டி இருக்குது, நல்லாவே ஒட்டி இருக்குது. இப்போ வந்து தலையில் வந்து நான் ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன். கண்டிஷ்னர், ஷாம்பு எதுவுமே போடலை. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சிலர் மறந்து போய் போட்டுருவோம். கரெக்டான இதில் போட்டால் தான் வந்து நமக்கு வந்து ஹேர் வந்து பிளாக்காக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ மருதாணி வந்து எனக்கு இப்படிலாம் கிடச்சிருக்கு, தெரியுதா? நல்லாவே ஒட்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம அவுரியை வார்ம் வாட்டரில் அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். நான் வந்து நார்மல் அவுரி பொடி தான் வாங்கியிருக்கேன். வாங்க அந்த என்ன அவுரி பொடின்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா வார்ம் வாட்ரு, நாட்டு மருந்து கடையில் வாங்கின நீலி அவுரி இலை பொடி 50 ரூபாப்பா. 50 கிராம் 50 ரூபா. ஏற்கனவே முன்னாடி பழைய வீடியோவில் இது போட்டிருக்கேன். இதுதான் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நம்ம வந்து இது எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீனாக. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதுதான். வார்ம் வாட்டரில்
அப்ளை பண்ணலாம். க்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன், போடுறதுக்கு ஹெட் கவர் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணியாச்சு, இதில் போட்டுக்கலாம். அவுரிப்பொடி எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன நம்ம சில வித்தியாசம் என்னென்னா, நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி இருக்கும் சில நேரம். இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக வேணால், லைட்டாக வெதுன்னு இருந்தால் போதும். சூப்பராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, கட்டியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா போடுறதுக்கு அதுவாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் தலையில் சொட்டவும் கூடாது. இப்போ கையில் க்ளவுஸ் மாட்டியாச்சு. நமக்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ அதுக்கு தகுந்தபடி நான் வந்து எப்போவுமே கோணம் வச்சு எடுத்து தான் அப்ளை பண்ணுவேன். கோணம் வச்சு எடுத்துக்கலாம். தெரியுதா? சரி வாங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு வச்சு வாரணும்லாம் இல்லை. மருதாணி எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொண்டை கட்டிக்க வேண்டியது தான். சூப்பராக அப்ளை பண்ணியாச்சுப்பா. எல்லா இடமும் நல்லாவே கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுதான் கொண்டை போட்டு ஒரு 2 hours கழித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அவுரி பொடின்றதுனால 1.5 hours 2 hours இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பவுமே ப்ளைன் அவுரி போட்டாலாம் ஒட்டாது. மருதாணி போட்டு வாஷ் பண்ணி அது மேலே இந்த இது போடும்போது தான் நமக்கு பிளாக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் கலர். ஏன்னா அந்த ஆரஞ்சு மேலே இந்த இலையோட கலர் வந்து இருக்கும்போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு பிளாக் கலர் கிடைக்குது. அதனால தான் அந்த ஆரஞ்சு கலர் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கணும். நின்னா நமக்கு இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரி 2 hours கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. 2 hours ஆயிடுச்சுப்பா. நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் மேலே கொஞ்சம் கவர் போட்டுக்கிட்டேன். இப்போ வாஷ் பண்ண போகிறேன். இருங்க, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஒரு மாதிரி கலர் வருது, ஒரு மாதிரி சில்கி பர்பிள் கலர் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி மாறணும். இப்போ வந்து 2 hours ஆகிடுச்சு. ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். கண்டிப்பாக ஷாம்பு தேவையில்லை. ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணிடலாம். சூப்பராக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. ரொம்ப பெஸ்ட்டான ஹேர் கலர்ன்ற மாதிரி ஒட்டியிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது. ஹெர்பல் 100%னா 100% தான், சும்மாலாம் கிடையாது. எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி அட்டை கருப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நேச்சுரல் ஹேர் கலரில் ஒட்டியிருக்கு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் எல்லாமே நல்லா ஒட்டியிருக்கு. தெரியுதா? நல்லா ஒட்டியிருக்கு. ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன், ஷாம்புலாம் போடலை. நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம காஞ்சதுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அவுரி மட்டும் ஏதோ சிலருக்கு அலர்ஜி ஆகும்பா. ஆனால் வந்து இது ஒரு அலர்ஜி இல்லை, எனக்கு வரலன்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி பொடி இது போட்டிங்கன்னா பெரிய காஸ்ட்லியாக ஹேர் டைக்குன்னு காஸ்ட்லியாலாம் செலவு பண்ணவே வேணாம். இந்த மாதிரி வாங்கி போட்டாலே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கெமிக்கல் உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு நல்ல ஹேர் பேக் மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்ப்பா. கலருக்கு வேணுமோ இல்லையோ, ஆனால் ஹேர் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, அந்தளவுக்கு பிளாக்காக இல்லை அப்படின்னா இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். என்னென்னா இப்போ ப்ளைன் வாஷ் நம்ம பண்ணதுனால கொஞ்சம் ஒரு ட்ரை ஃபீல் இருக்கும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் அதுவுமே இருக்காதுப்பா. அவ்வளோதான்ப்பா. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம்ப்பா. நல்லா காஞ்சிருச்சுப்பா. தெரியுதா? நல்லாவே இந்த அளவுக்கு ஒட்டி இருக்கு பாருங்க. தெரியுதா? ரொம்ப பிளாக்கெல்லாம் இல்லாமல் சூப்பராக ஒட்டியிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக மருதாணி போட்டு 1 day வெயிட் பண்ணி இல்லைன்னா மருதாணி போட்டு வாஷ் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் அவுரி பொடி போடுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையான ஒரு ஹெர்பல்னால் அது வந்து மருதாணியும் அவுரி பொடியும் தான். நமக்கு வந்து மருதாணி வந்து நமக்கு இந்த மாதிரி கலரிங்க்கெலாம் போடுறதுக்கு பெரிய கிஃப்ட்டுப்பா. ஏன்னா மருதாணின்றது உடம்பு சூடு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நல்லது. ஹேர் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நான் நாளைக்கு ஷாம்பு போட்டு எப்பவும் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம்ப்பா. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாமே பாருங்கள் நல்லாவே ஒட்டி இருக்குதா? இருங்க, இங்கெல்லாம் எவ்வளோ இருந்தது, இங்கே எல்லாமே நல்லாவே ஒட்டி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.